விநாயகர் ஏன் பூதத்திற்கு பாடம் புகட்டினார்? ஒரு நாள் கணேசர் மனிதர்களின் பிரச்சனையை தீர்க்க பூலோகத்திற்கு வந்தார். இரவானதும் கைலாசத்திற்கு நாளை செல்லலாம் என்று முடிவெடுத்து ஒரு காட்டில் மூஷிகனும் கணேசனும் ஓய்வெடுக்க நினைத்தார்கள். தூங்கலாம் என்று நினைக்கும் பொழுது மூஷிகர், சுவாமி, எனக்கு உறக்கம் வரவில்லை, ஏதாவது கதை கூறுங்கள். உனக்கு கதை வேண்டுமா? இதோ கேட்டுக்கொள் மூஷிகா என மிகவும் பயங்கரமான ஒரு கதையை கூறினார். மூஷிகர் பயந்து, சுவாமி நிறுத்துங்கள் என எவ்வளவு சொல்லியும் கணேசர் நிறுத்தாமல் முழு கதையும் கூறி, இது நம் தங்கி இருக்கும் இந்த காட்டில் நடந்தது என பயமுறுத்தி சிரித்துக் கொண்டே உறங்கினார். மூஷிகர் தூக்கம் வராமல் பயத்தில் இருந்தார். தண்ணீர் தாகம் காரணமாக அருகில் இருக்கும் ஓடைக்கு சென்றார். உடனே விநாயகர் கூறிய கதையில் இருந்தது போல் அனைத்தும் நடந்தது. சட்டென மூஷிகருக்கு பின்னால் யாரோ போல் அவர் உணர்ந்தார். உடனே பயந்து சுவாமி என கத்திக்கொண்டு கணேசரை நோக்கி ஓடி வந்தார். ஓ சுவாமி, நீங்கள் கதையில் கூறியது போல தொடர்ந்து நடக்கிறது. கணேசரும் இந்த காட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதை உணர்ந்தார். அந்த பேயை பிடிக்க ஒரு திட்டம் தீட்டுகிறார். மூஷிகா, இந்த காட்டில் பேய் என்று ஒண்ணுமில்லை. பேய் இருந்தால் இந்த மரத்தின் பழங்கள் கீழே விழட்டும் என்றார். அவர் சொல்லியபடியே பழங்களும் கீழே விழுந்தது.